தமிழக வெற்றி கழகத்தில் 2026 தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்கள். பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது விஜய் சார், தளபதி விஜய் சார் அவர்களின் முகம் மட்டுமே மக்கள் மனதில் பதிந்தது. விஜய் சார் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞர். விஜய் சாருக்காக மட்டுமே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வாக்கு பதிவு செய்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி 5 வருஷத்தில் மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக ஆராய்ந்து விஜய் சாரோட, தமிழக முதலமைச்சர் உயர்திரு மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் சாரோட வழிகாட்டுதலின்படி சிறப்பாக செயல்படுங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே. இது உங்களுக்காக விழுந்த ஓட்டு இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்களாக கவனிக்கணும், உங்களுக்காக விழுந்த ஓட்டு இல்லை. இது உங்களுக்காக கிடைச்ச வெற்றி இல்லை. விஜய் சார் அப்படிங்கிற ஒரு முகத்துக்காக உங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் சரியாக பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்தெந்த தொகுதியில் போட்டியிட்டு நீங்கள் வெற்றி பெற்றீங்களோ அந்த தொகுதிக்கு என்ன தேவையோ அதை சிறப்பாக செய்யணும். அப்படிங்கிறத நானும் ஈரோடு மாவட்ட கிழக்கு தொகுதி வேட்பாளர் 2026 கிழக்கு தொகுதியில் வீரத்தியாகி விஸ்வநாததாஸ் தொழிலாளர்கள் கட்சியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தேன். அந்த அடிப்படையில், ஏன்னா களத்தில் நானும் நின்றுருக்கிறேன். ஆனால் விஜய் சார் அப்படிங்கிற ஒரு முகத்துக்காக தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. அதை சரியாக பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்யுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் இணைகிறேன். ஈரோடு தண்டபாணி. நன்றி, வணக்கம் அனைவருக்கும்.